Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக். அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் அதே டேஸ்ட்ல வீட்லயே நம்ம எப்படி பண்ணலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கேக் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 170 டிகிரி செல்சியஸ்ல. இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒயிட் யோக் தனியாக, எல்லோ யோக் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒயிட் யோகை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹை பீக்கில் வரணும், திக்காக அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். பீட்டர் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா திக்கு கிடைக்கும். நமக்கு 5 மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி பீட் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லோ யோக் நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லோ யோக் பாத்தீங்கன்னா டார்க் கலரா இருக்கு இல்லையா, இது லைட் எல்லோயிஷா வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் இந்த மாதிரி கலர் வரதுக்கு. இப்போ இதுல 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்க 3/4 கப்பு. இதை ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்க வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூன்னாலே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். நாம பீட் பண்ணி வச்சிருக்க ஒயிட் யோக் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல கலந்து விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஒயிட் யோக்ல இருக்குல்ல ஏர் பபிள்ஸ், அதுதான் நம்ம கேக்கை நல்லா ஸ்பாஞ்சி ஆக்கும். ஸோ லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் உள்ளர ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம ஆயில் இல்லாட்டி கீ, பட்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணாலே போதும், ஒட்டாமல் வரும். கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அவன்ல வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸுக்கு 20 to 25 மினிட்ஸ் வச்சா போதும், பேக் ஆயிடும். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேக் சூப்பரா பேக் ஆயிடுச்சு. கலரும் நல்ல கோல்டிஷ் கலரா சூப்பரா வந்திருக்கு. நல்லா பிளஃபியா இருக்கு பார்க்க. இதை உடனே ட்ரேலேருந்து எடுத்துட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் ப்ளஃபியாகவும் சூப்பராக வந்திருக்கு. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.